Hi friends, welcome to Fabulous Chef. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான க்ரீமியான மஷ்ரூம் ஸ்பெகட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் ஸ்பெகட்டி எடுத்திருக்கேங்க. 10 வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கலாம். அதை 1-2 தட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகேனோ எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். அது கூடவே இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு மில்கி மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த மஷ்ரூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் மஷ்ரூம் கூட இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் பட்டர் வேணுங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஷ்ரூம் ஸ்பெகட்டிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அந்த ஸ்பெகட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்பெகட்டியை அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு அது ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது இலகி அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடும். அந்த தண்ணியிலேயே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பெகட்டியில் கரெக்டான அளவுக்கு உப்பு இறங்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்பெகட்டி நல்லா வெந்திருக்கு. ஒரு துண்டு ஸ்பெகட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அது நல்லா வெந்திருக்கான்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக செக் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்பெகட்டி நல்லா வெந்துருச்சு. இப்போது அதுலேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம சாஸுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்பெகட்டியை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயில் பாதி பகுதியை எடுத்து நம்ம அந்த ஸ்பெகட்டியில் போட்டு கலந்து விட்டுறலாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இருக்குங்க. இதை வந்து அந்த ஸ்பெகட்டியில் போட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெகட்டி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல வலுவலுன்னு இருக்கும். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசிபிக்கு வெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இப்போது நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு வடைசட்டி எடுத்துக்கோங்க. வடைசட்டி நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த 10 வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வணங்கட்டும். தீஞ்சு போயிடக்கூடாது. அடுப்பை நல்லா மீடியத்தில் வச்சுட்டு வணக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த காளானை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அந்த காளான் கலவாக சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பெகட்டியில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னி கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பெகட்டியோட தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா வேகட்டும். நம்ம பேனை ஒரு தட்டு வச்சு மூடி அந்த மஷ்ரூமை நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூமெல்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு. ஓரளவுக்கு அந்த தண்ணி எல்லாம் வற்றி வரட்டும். பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மைதா மாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. அதை அந்த மஷ்ரூமில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு அந்த மைதா மாவெல்லாம் கட்டி கட்டியாக ஆயிரும். நல்லா ஸ்லோ பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலை மெதுவாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அந்த 1 லிட்டர் அளவுக்கு பாலையுமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்பெகட்டிக்கு சாஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த பால் கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, பெப்பர், சர்க்கரை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆரிகானோ பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கொடுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சாஸ் நல்லா திக்காயிட்டு வருது. ஒரு நல்ல திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம சாஸ் ஆற ஆற இன்னி கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கரெக்டான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி, ஒரு திக் சூப் அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம சாஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சாஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட க்ரீமியான மஷ்ரூம் ஸ்பெகட்டி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்பெகட்டியை முதல் பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த பட்டர் சேர்த்தனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வலுவலுன்னு சூப்பராக இருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஸ்பெகட்டி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சூடான க்ரீமியான மஷ்ரூம் சாஸை சர்வ் பண்ணிடலாங்க.
இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் ஸ்பெகட்டி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மஷ்ரூமை டேஸ்ட் பண்ணிடலாம். மஷ்ரூமும் சூப்பராக வெந்திருக்குங்க. நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.